ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல் வந்து ஸ்ட்ரிக்டாக அட்வைஸ் கொடுத்துருக்காரு, ஸ்ட்ராங்காக அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அவர் வெறும் 20 வயசு இளைஞன். அவர் ஒரு ஃபினான்ஸ் கலெக்ஷன் ஏஜெண்ட். 20 வயசில் எதற்காக அப்படி ஒரு நிபந்தனை, அதாவது கட்டளை ஏன் அவர் மேலே திணிக்கப்படணும்? நீ பைக்கே ஓட்டக்கூடாது. இது இட்ஸ் லைக் அ சின். இது ஒரு பாவம் மாதிரி தெரியலையா? ஓடி ஆடி வேலை பார்க்க வேண்டிய வயசு. இப்போ அவர் உழைக்க ஆரம்பித்தா தான் இன்றைக்கி ஏற்கனவே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. 20, 25 வயசுலேயே வீடு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் அவர் வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அந்த பையனை வந்து நீ பைக் ஓட்டக்கூடாதுங்கிறது எந்த அளவுக்கு குரூஷியலுங்கிறத நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். தூரத்தில் பார்க்குறப்ப ஒன்றும் தெரியாது. அவர் ஒரு பேக் பெயின் தானே, நீ பைக் ஓட்டாத, நீ நெக் பெயின் தானே, பைக் ஓட்டாதான்னு சொல்லிட்டு போயிடறாங்க. சொல்கிறவர் சொல்லிவிட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. ஆனால் இந்த பையன் அவர் வாழ்க்கையை தொலைக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் பைக் ஓட்டாமல் வீட்டில் சும்மா இருந்திருக்கார். விஆர்எஸ் வாங்கினால் மாதிரி எந்த வேலைக்கும் போகாமல் சும்மா இருந்திருக்காரு. நம்ம பொல்லாதவன் படத்தில் பார்ப்பீங்க இல்லையா, பைக் வாங்கி கொடுத்தா தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தனுஷ் கேட்பார்ல, அந்த மாதிரி தான். பைக்கை வச்சு தான் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. அது ஸ்விக்கி ஜொமேட்டோலேருந்து ஆரம்பித்து அல்ல ஒரு கார்பரேட் டீமில் போய் ஏதாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க், எனி ஒர்க், மோஸ்ட் ஆஃப் த கைஸ் டுடே தே நீட் ரியலி எ பைக் டு ஹாவ் அ ஸ்டார்ட் அப் ஜாப். அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் ஒருத்தரை பைக் ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறது இட்ஸ் அ பிளண்டர் மிஸ்டேக். அவருக்கு ஏன் பேக் பெயின் வருதுன்னு சொல்லிட்டு யாருமே கேள்வி கேட்கல. பைக்கை சொல்லி தான் தப்பிக்க ட்ரை பண்ணாங்க. இட்ஸ் காமன்லி கால்ட் அஸ் எஸ்கேபிசம். ஆனால் உண்மையிலே அந்த பையனுக்கு முதுகில் பிரச்சனையே கிடையாது. அவன் ஸ்போர்ட்ஸ் ஆடி இருக்கான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்து ஒரு சின்ன ட்ராமா அது காலில் ஏற்பட்டிருக்கு. அதை சரியான முறையில் ட்ரீட் பண்ணாதனால தான் ஈவன் தோ அவன் உட்காந்து போனால் கூட அந்த பையனுக்கு பேக் பெயின் வந்திருக்கு. ஆனால் ஒரு டாக்டர் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனாக டாக் கொடுக்குறாரு. பைக் ஓட்டினீங்கன்னா, இந்த மாதிரி பைக் ஓட்டினீங்கன்னா 10 வருஷத்துக்குரிய தேய்மானம் ஒரே மாதத்தில் வந்துடும் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி பைக்கை ஓட்டவே கூடாது, இது ஓட்டினாலே உங்கள் முதுகு வந்து எப்படி சொல்கிறது, பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஆயிரும்லாம் பயமுறுத்திட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கு எதுவுமே எவிடன்ஸ் கிடையாது. அதனால் பேக் பெயினுக்கு முதுகுத்தண்டு மட்டும்தான் காரணம், முதுகுத்தண்டு மட்டும்தான் முதுகுவலிக்கு காரணங்கிற மாதிரி ஒரு மித்தான கான்செப்டை விட்டு வெளியில் வாங்க. முதுகுவலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. காலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் முதுகுவலி வரலாம், வயிறில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட முதுகுவலி வரலாம், ஏன் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்தால் கூட முதுகுவலி வரலாம். ஸோ அந்த பையனோட ப்ராப்ளம் வேறு. காலில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை ட்ரீட் பண்ண முதுகுவலி போயிடுச்சு. தேவையில்லாமல் 1.5 வருஷம் அவன் வாழ்க்கை இழந்து பைக் ஓட்டாமல் வேலைக்கு போகாமல் வீட்டில் சும்மா இருந்தது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கது. அந்த 1.5 வருஷம் அவனுக்கு லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் ஈஸியாக ஒரு 6 மாதம் பெட் ரெஸ்ட்டு, 1 மாதம் வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்கிறதுலாம் ரியலி அன்அக்செப்டபிள். Myself, Dr. Satish from Madurai Osteopathy Clinic.